தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். ஞானம் அடைந்து நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த உலகத்தில் இருப்பதை நான் அனுபவித்து கொண்டு போகிறேன், என்னை விட்டுவிடுங்கள் என்று பல பேர் கூறுகிறார்கள். இந்த நான் அனுபவித்துக் கொள்கிறேன் என்று கூறுகிறார்களே, இதை கொஞ்சம் பார்ப்போம். நீங்கள் அனுபவிக்கிறேன் என்று இந்த உடம்பை காட்டுகிறீர்கள். இந்த உடம்பை எதையும் அனுபவிப்பதில்லை. நம்முள் உள்ள ஆத்ம ஒளிக்கும் எந்த சுகமும் தேவையில்லை. ஒரு உயிரற்ற உடல் எதையாவது அனுபவிக்கிறதா? அழுகை, சிரிப்பு, உண்ணுவது, நடப்பது, பேசுவது, போகம் கொள்ளுவது, இது எதையாவது அந்த உயிரற்ற உடல் செய்கிறதா? செய்யவில்லை. இப்பொழுது இந்த உணர்வுகள் உடலில் இல்லை என்று தெரிந்து கொள்ளுங்கள். சூட்சும தேகத்தில் நீங்கள் உள்வாங்கும் உணர்வுகளே இந்த தேகத்தில் வெளிப்படுகிறது. அவ்வளவுதான். இந்த உடலுக்கு வேலை. இத்தனை வேலைகளையும் உள்ளே இருந்து இத்தனை நாள் செய்தவர் யார்? அவர் எங்கே? ஏன் இந்த உடலை விட்டு போனார்? இத்தனை செயல்களும் செய்தவர் யார் என்று தேடுங்கள். உடல் செய்யவில்லை. உடல் செய்வதாக இருந்தால் உயிரில்லாத உடல் இதையெல்லாம் செய்ய வேண்டும். அப்படி செய்யவில்லை. பிறகு செய்தது யார்? அதுதான் நீங்கள். நீங்கள் இந்த உடல் அல்ல. பிறகு இந்த உடலுக்கு சுகம் கொடுக்கிறேன் என்று சுகத்தை தேடுகிறீர்கள். இந்த உடலே நீங்கள் இல்லை. பிறகு எப்படி நீங்கள் சுகத்தை அனுபவிக்கிறேன் என்று கூறுகிறீர்கள்? இந்த உடல் நீங்கள் இல்லை. இதற்காக பாடுபடுவதெல்லாம் வீணே. நமக்குள்ளே ஒரு தேகம் உள்ளது, அதுதான் நாம். இதை கேள்வியாக நீங்களே கேட்டு பாருங்கள். அனுபவிப்பது தேகமா இல்லை ஆன்ம ஒளியா என்று பகுத்து பார்த்தால் உங்களுக்கே உண்மை புரியும். உயிரற்ற உடலில் நாம் உடலுறவு கொண்டால் அந்த தேகம் சுகம் பெறுமா? இல்லை. அதை வெட்டினால் கத்துமா? இரண்டும் நடப்பதில்லை. அப்பொழுது கத்துவது, சுகத்தை அனுபவிப்பது யார் என்று பாருங்கள். உண்ணும் உணவால் உணர்ச்சிகள் உண்டாகி, அதனால் எண்ணங்கள் உண்டாகி, எண்ணத்தினால் மனம் உண்டாகி, மனம் தேகத்தை செயல்படுத்துகிறது. இந்த தேகம் செயல்படுவதை நாம் அனுபவிக்கிறோம் என்று நாம் நினைத்து ஏமாந்து நம் வாழ்க்கையை இழக்கிறோம். வாழ்க்கை இந்த உடல் அல்ல என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஒரு எண்ணம் முடிந்து அடுத்த எண்ணம், இப்படி எண்ணங்கள் வளர வளர அது செயல்படுத்த மனம் உடலை தயார்படுத்தும். சிறு குழந்தைக்கு காமத்தின் எண்ணம் இல்லை, அதனால் காமத்தின் செயல் உடலில் வருவதில்லை. வயது வந்தவுடன் காமத்தின் எண்ணம் வருகிறது, பின் காமத்தின் செயல்பாடு உடலில் வருகிறது. உடல் தனிச்சையாக எதையும் அனுபவிப்பதில்லை, தூண்டுதலின் பெயரால் அதை செயல்படுத்துகிறது. தூண்டுபவனை நாம் நிறுத்திவிட்டால் இந்த உலகை நாம் வென்றுவிடலாம். தூண்டுவது யார்? உங்கள் உணவே இதற்கு முதலிடம் வகிக்கிறது. முதலில் இதை மாற்ற வேண்டும். நாமும் ஒழுக்கமுடன் வாழ்ந்து வாழ்வில் உயர்வு பெறலாம். நம்மிடம் நிறைய பேர் காமத்தை அடக்க முடியவில்லை என்று கூறுகிறார்கள். அவர்களும் பக்தி உள்ளவர்கள் தான், ஆனால் காமத்தை விட முடியவில்லை என்று கூறுகிறார்கள். அவர்களுக்காகத்தான் இதை கூறுகிறேன். இந்த காமத்தை அனுபவிப்பது யார் என்று பாருங்கள். அந்த காமம் புல்லாங்குழலில் இருந்து வந்த இசை போல் மறைந்துவிடும். ஒரு கணம் மறையும் பொருளுக்காக ஏன் உயிரையே மாய்த்து கொள்கிறாய்? உடலுறவு கொண்டவுடன் இறக்கின்ற உயிரினங்கள் பல உள்ளன என்று தெரிந்து கொள்ளுங்கள். திருமூலர் உடம்பை பற்றி என்ன சொல்றார் பாருங்க. உடம்பார் அழியார், உயிரார் அழிவர். திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தே உயிர் வளர்த்தேனே. அப்படி சொல்றாரு. உடம்பார் அழியின், உயிரார் அழிவார். உடம்பு போயிடுச்சுன்னா உயிரும் போய்விடும். உயிரை நாம் வளர்க்க முடியாது. திடம்பட மெஞ்ஞானமும் சேர மாட்டார். மெஞ்ஞானமும் சேர முடியாது. உயிர் இல்லாமல் எப்படி சேர்றது மெஞ்ஞானத்தை? அப்போ உடல் வேணும், உடலுக்கு உண்டான உயிர் வேணும். அப்போ தான் மெஞ்ஞானத்தை அடைய முடியும். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே. அந்த ஒளி உடம்பை வளர்க்கும் உபாயம், அது எப்படி அதை வளர்க்கணுங்கிறது தெரிந்ததுனால உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே. ரெண்டு தேனே போடுறாரு பாருங்க. உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன். அப்போ ரெண்டு உயிர் இருக்கா? உடம்புக்கு ஒரு உயிர், உயிருக்கு ஒரு உயிர் இருக்கப்போ அவரே சொல்லிட்டார் பார்த்தீங்களா, ரெண்டு உயிர். உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே. அப்போ உடம்புக்கு ஒரு உயிர், உயிருக்கு ஒரு உயிர் இருக்குங்கிறது அவரே ஊர்ஜிதமாக சொல்லிடுறாரு இல்லையா? இங்கு உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன் என்று 2 முறை கூறுகிறார் என்பதை கவனியுங்கள். உடம்புக்கு ஒரு உயிர், உயிருக்கு ஒரு உயிர் உண்டு. ஆக 2 உயிர் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். காமத்தை பற்றிய உடலை விட்டு உயிரை பற்றிய உடலை தேடுங்கள். அதுதான் நிலையானது. வணக்கம். தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். ஞானம் அடைந்து நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த உலகத்தில் இருப்பதை நான் அனுபவித்து கொண்டு போகிறேன், என்னை விட்டுவிடுங்கள் என்று பல பேர் கூறுகிறார்கள். இந்த நான் அனுபவித்துக் கொள்கிறேன் என்று கூறுகிறார்களே, இதை கொஞ்சம் பார்ப்போம். நீங்கள் அனுபவிக்கிறேன் என்று இந்த உடம்பை காட்டுகிறீர்கள். இந்த உடம்பை எதையும் அனுபவிப்பதில்லை. நம்முள் உள்ள
ஆத்ம ஒளிக்கும் எந்த சுகமும் தேவையில்லை. ஒரு உயிரற்ற உடல் எதையாவது அனுபவிக்கிறதா? அழுகை, சிரிப்பு, உண்ணுவது, நடப்பது, பேசுவது, போகம் கொள்ளுவது, இது எதையாவது அந்த உயிரற்ற உடல் செய்கிறதா? செய்யவில்லை. இப்பொழுது இந்த உணர்வுகள் உடலில் இல்லை என்று தெரிந்து கொள்ளுங்கள். சூட்சும தேகத்தில் நீங்கள் உள்வாங்கும் உணர்வுகளே இந்த தேகத்தில் வெளிப்படுகிறது. அவ்வளவுதான். இந்த உடலுக்கு வேலை. இத்தனை வேலைகளையும் உள்ளே இருந்து இத்தனை நாள் செய்தவர் யார்? அவர் எங்கே? ஏன் இந்த உடலை விட்டு போனார்? இத்தனை செயல்களையும் செய்தவர் யார் என்று தேடுங்கள். உடல் செய்யவில்லை. உடல் செய்வதாக இருந்தால் உயிரில்லாத உடல் இதையெல்லாம் செய்ய வேண்டும். அப்படி செய்யவில்லை. பிறகு செய்தது யார்? அதுதான் நீங்கள். நீங்கள் இந்த உடல் அல்ல. பிறகு இந்த உடலுக்கு சுகம் கொடுக்கிறேன் என்று சுகத்தை தேடுகிறீர்கள். இந்த உடலே நீங்கள் இல்லை. பிறகு எப்படி நீங்கள் சுகத்தை அனுபவிக்கிறேன் என்று கூறுகிறீர்கள்? இந்த உடல் நீங்கள் இல்லை. இதற்காக பாடுபடுவதெல்லாம் வீணே. நமக்குள்ளே ஒரு தேகம் உள்ளது, அதுதான் நாம். இதை கேள்வியாக நீங்களே கேட்டு பாருங்கள். அனுபவிப்பது தேகமா இல்லை ஆன்ம ஒளியா என்று பகுத்து பார்த்தால் உங்களுக்கே உண்மை புரியும். உயிரற்ற உடலில் நாம் உடலுறவு கொண்டால் அந்த தேகம் சுகம் பெறுமா? இல்லை. அதை வெட்டினால் கத்துமா? இரண்டும் நடப்பதில்லை. அப்பொழுது கத்துவது, சுகத்தை அனுபவிப்பது யார் என்று பாருங்கள். உண்ணும் உணவால் உணர்ச்சிகள் உண்டாகி, அதனால் எண்ணங்கள் உண்டாகி, எண்ணத்தினால் மனம் உண்டாகி, மனம் தேகத்தை செயல்படுத்துகிறது. இந்த தேகம் செயல்படுவதை நாம் அனுபவிக்கிறோம் என்று நாம் நினைத்து ஏமாந்து நாம் நம் வாழ்க்கையை இழக்கிறோம். வாழ்க்கை இந்த உடல் அல்ல என்பதை தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள். ஒரு எண்ணம் முடிந்து அடுத்த எண்ணம், இப்படி எண்ணங்கள் வளர வளர அது செயல்படுத்த மனம் உடலை தயார்படுத்தும். சிறு குழந்தைக்கு காமத்தின் எண்ணம் இல்லை, அதனால் காமத்தின் செயல் உடலில் வருவதில்லை. வயது வந்தவுடன் காமத்தின் எண்ணம் வருகிறது, பின் காமத்தின் செயல்பாடு உடலில் வருகிறது. உடல் தனிச்சையாக எதையும் அனுபவிப்பதில்லை, தூண்டுதலின் பெயரால் அதை செயல்படுத்துகிறது. தூண்டுபவனை நாம் நிறுத்திவிட்டால் இந்த உலகை நாம் வென்றுவிடலாம். தூண்டுவது யார்? உங்கள் உணவே இதற்கு முதலிடம் வகிக்கிறது. முதலில் இதை மாற்ற வேண்டும். நாமும் ஒழுக்கமுடன் வாழ்ந்து வாழ்வில் உயர்வு பெறலாம். நம்மிடம் நிறைய பேர் காமத்தை அடக்க முடியவில்லை என்று கூறுகிறார்கள். அவர்களும் பக்தி உள்ளவர்கள் தான், ஆனால் காமத்தை விட முடியவில்லை என்று கூறுகிறார்கள். அவர்களுக்காகத்தான் இதை கூறுகிறேன். இந்த காமத்தை அனுபவிப்பது யார் என்று பாருங்கள். அந்த காமம் புல்லாங்குழலிலிருந்து வந்த இசை போல் மறைந்துவிடும். ஒரு கணம் மறையும் பொருளுக்காக ஏன் உயிரையே மாய்த்து கொள்கிறாய்? உடலுறவு கொண்டவுடன் இறக்கின்ற உயிரினங்கள் பல உள்ளன என்று தெரிந்து கொள்ளுங்கள். திருமூலர் உடம்பை பற்றி என்ன சொல்றார் பாருங்க. உடம்பார் அழியார், உயிரார் அழிவர். திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தே உயிர் வளர்த்தேனே. அப்படி சொல்றாரு. உடம்பார் அழியின், உயிரார் அழிவார். உடம்பு போயிடுச்சுன்னா உயிரும் போய்விடும். உயிரை நாம் வளர்க்க முடியாது. திடம்பட மெஞ்ஞானமும் சேர மாட்டார். மெஞ்ஞானமும் சேர முடியாது. உயிர் இல்லாமல் எப்படி சேர்றது மெஞ்ஞானத்தை? அப்போ உடல் வேணும், உடலுக்கு உண்டான உயிர் வேணும். அப்போ தான் மெஞ்ஞானத்தை அடைய முடியும். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே. அந்த ஒளி உடம்பை வளர்க்கும் உபாயம், அது எப்படி அதை வளர்க்கணுங்கிறது தெரிந்ததுனால உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே. 2 தேனே போடுறாரு பாருங்க. உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன். அப்போ 2 உயிர் இருக்கா? உடம்புக்கு ஒரு உயிர், உயிருக்கு ஒரு உயிர் இருக்கப்போ அவரே சொல்லிட்டார் பார்த்தீங்களா? 2 உயிர். உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே. அப்போ உடம்புக்கு ஒரு உயிர், உயிருக்கு ஒரு உயிர் இருக்குங்கிறது அவரே ஊர்ஜிதமாக சொல்லியிருக்காரு இல்லையா? இங்கு உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன் என்று 2 முறை கூறுகிறார் என்பதை கவனியுங்கள். உடம்புக்கு ஒரு உயிர், உயிருக்கு ஒரு உயிர் உண்டு. ஆக 2 உயிர் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். காமத்தை பற்றிய உடலை விட்டு உயிரை பற்றிய உடலை தேடுங்கள். அதுதான் நிலையானது. வணக்கம்.